எந்திரிக்கலையா? என்னங்க என்னங்க, ம். என்ன? உங்களுக்கு குடிக்க டீ போடவா காஃபி போடுவாங்க? ஏதாவது ஒன்று போட்டு எடுத்துட்டு போ. ம். அது இருக்கட்டும். ம்? பேங்க்ல ஏதோ வேலை இருக்குன்னு போனல, என்னாச்சு? போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். சரி போ. இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ம். ம். என்னங்க என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. ஆ? ஆ, யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வா. ம். வணக்கங்க. யாருங்க வேணும்? வீட்ல பெரியவங்க வேற யாரும் இல்லீங்களா? ம், இருக்காங்கங்க, பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்க. இல்லங்க, இது பெரியவங்க கிட்ட தான் பேசணும். ஓ அப்படிங்களா, சரி இருங்க, நான் உள்ள போய் அமுச்சு வைக்கிறேன். சரிங்க. ம். என்னங்க, ஆ. யாரோ பார்க்க சேல்ஸ்மேன் மாதிரி இருக்காரு, ஏதோ உங்கள்கிட்ட தான் பேசணும்ன்றாரு. கொஞ்சம் என்னன்னு போய் கேளுங்களேன். என்கிட்ட என்ன பேச போறான்? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? சரி, இந்த புடி. ம். ம். என்னப்பா தம்பி, என்ன வேணும் உனக்கு? சார், உங்க கூட கொஞ்சம் பேசணும் சார். உள்ள வரலாங்களா? பரவாயில்லப்பா, என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், இந்த விஷயத்தை வெளியே நின்னு பேசினா நல்லா இருக்காது சார். பிரதர், காலங்காத்தாலேயே ஏன் இப்படி வீட்டு முன்னாடி வந்து என் பிபி ஏத்துற? சார், நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம்னு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார். சரி வா. ஓகே சார், தேங்க்யூ. சரி, இப்ப சொல்லு. சார், அது ம். ஆ, சார், நான் உங்க பொண்ணு 3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆ? என்னோட பொண்ணு 3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? ஆமா சார், ஆ. உங்க பொண்ணை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க ஆ? பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க சார். ஏய், நீ எந்த பொண்ணை பத்தி பேசுறப்பா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சுல சார் ஒரு பொண்ணு, அவங்க தான் சார். அவங்கள தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க சார். என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசின பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? ஆமா சார். டேய், அதெல்லாம் முடியாதுடா. சார், ப்ளீஸ் சார், உங்க பொண்ணை நான் சின்சியரா லவ் பண்றேன் சார். அவங்கள நான் எப்ப பார்த்தனோ அப்பவே அவங்க அழகுல மயங்கிட்டேன் சார். ஏய், ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கடா. அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா. சார், ப்ளீஸ் சார். சார், நான் உங்க பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், எங்களை சேர்த்து வச்சிருங்க சார். டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குற, விட்டுறா. சார், ப்ளீஸ் சார், வருஷ கணக்கா உங்க பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். சார், ப்ளீஸ் சார், என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஏய், அவ என் பொண்டாட்டிடா. என்னது? என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க என்கிட்டயே வந்து சம்மதம் கேக்குறியடா? சார், சும்மா இருங்க சார். உங்க விளையாட்டுக்குலாம் ஒரு அளவே இல்லையா? அவங்கள போய் பொண்டாட்டின்றீங்க. பார்க்க அவங்க அப்பா மாதிரி இருக்கீங்க. நானா? ஆமா சார். என்ன பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா மாதிரி தெரியுதாடா உனக்கு? பின்ன இல்லீங்களா சார்? ப்ளீஸ் சார், உங்க பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், எங்களை சேர்த்து வச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். உங்க பொண்ணு ஏய், மட்டும் கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் நான் சார். சொல்றது ப்ளீஸ் உனக்கு சார். புரியுதா புரியலையாடா? வெளில போட முதல்ல. சார், சார், ப்ளீஸ் சார். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்றுவேன், கொன்னு வெளில போட சார், முதல்ல. இந்த சார், பக்கமே சார், வந்துடாத. சார், சொன்னா கேளுங்க சார். சார், எங்க காதல் தெய்வீகமானது சார். என்னது? நான் பாக்குறதுக்கு அவ அப்பா மாதிரியா இருக்க? என்னவாங்க அவருக்கு? என்னன்னு சொல்றது? உன்னை அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றான். என்னது? என்னையா? ஆமா, நான் பாக்குறதுக்கு உன்னோட அப்பா மாதிரி இருக்கனா, நீ பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்கியா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த ஹேருக்கு கொஞ்சம் கலர் பண்ணுங்கன்னு. புதுசா யார் பார்த்தாலும் உங்களை வயசானவர் தான் நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் வந்து சொன்னதுக்கு உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. நான் வெளியே போகும்போது எத்தனை பேர் என்கிட்ட சொல்லிருப்பாங்க அந்த நரமுடிக்கு 5 ரூபாய் கலரிங் பண்ணா உங்க சொத்தை என்ன குறைஞ்சிருங்களா? சால்ட் அண்ட் பெப்பர் இத ஸ்டைல்னு சொல்லி உங்க இமேஜ நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்றது? ஏய், நீயும் இதான் சாக்குன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. உடனே சலூனுக்கு போய் ஏதாவது கலரிங் பண்ணி என் முடிய கருப்பாக்கிறேன். இந்த நேரத்துல சலூன் திறந்திருக்குமா?